மதுரையில் ரவுடி காளி கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 22 ஆண்டுகளாக நீடித்த பகையின் நீட்சியாக கிளாமர் காளி என்கிற காளீஸ்வரன் கடந்த 22ஆம் தேதி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட சுபாஷ் சந்திர போஸை தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் விளாச்சேரி பகுதியில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்திய போலீசார் விளாச்சேரி பகுதியில் காரில் சென்றவரை பிடிக்க முயன்ற போது அவர் காரை நிறுத்திவிட்டு தப்பியோட முயற்சித்துள்ளார். சரணடையுமாறு போலீசார் கூறியதை பொருட்படுத்தாமல் அவர் தன்னிடம் இருந்த வாளை எடுத்து வீசியதில் தலைமை காவலர்கள் 2 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து காவல் ஆய்வாளர் பூமிநாதன் துப்பாக்கியை காட்டி எச்சரிக்கை விடுத்ததோடு சுபாஷ் தாம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் காவல் ஆய்வாளரை நோக்கி சுட்டுள்ளார். இதில் உயிர் தப்பிய காவல் ஆய்வாளர் பூமிநாதன் துப்பாக்கியால் சுட்டதில் சுபாஷ் சந்திர போஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சுபாஷ் சந்திர போஸின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் பிரபல ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து காவல் ஆணையர் லோகநாதன் விளக்கம் அளித்திருக்கிறார். அதன்படி காவலர்கள் 2 அரிவாளால் தாக்கிவிட்டு காவல் ஆய்வாளரை நோக்கி துப்பாக்கியால் சுட முயன்றதால் என்கவுண்டர் நடந்ததாக அவர் கூறியுள்ளார். தற்காப்புக்காக சுபாஷ் சந்திர போஸை காலில் சுட முயன்ற போது அவர் குனிந்ததால் நெஞ்சில் குண்டு பாய்ந்து உயிரிழந்ததாகவும் காவல் ஆணையர் லோகநாதன் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த இடத்துல அவன் வண்டியை நிறுத்திட்டு அவனை அரெஸ்டாக அவங்க சொல்லும் பொழுது இவன் அந்த காவலர் 2 பேர் போகிறவங்கள அவங்க கையில் இருந்த அருவளைப்பை பார்த்தீங்க, அது வழியாக 2 பேரை தாக்கிடுறான். இப்போ அது தாக்கினோடனே இவர் இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ணுறாரு, அரெஸ்ட் ஆகி ஆகுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் கையில் பின்னாடி ஒரு நாட்டு துப்பாக்கி வச்சுருக்கான், கண்ட்ரிமேடு பிஸ்டல் மாதிரி. அதை எடுத்து இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணும் பொழுது அவர் இந்த காருக்கு பின்னாடி போய் மறைகிறார். அதனால் அந்த கார்லேயே அடிபட்டுருது அந்த புல்லட்டு. ஸோ இப்போ அவ்வளோ ஃபயர் பண்ண பிறகு தற்காப்புக்காக இன்ஸ்பெக்டர் அவரை காலில் சுடும் பொழுது அவன் குனியும் பொழுது செஸ்டில் பட்டுட்டால